பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்துக்கு காண்பித்து கொடுக்கிறேன். மார்க் 10வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தாம்பா எனக்கான பேரு, அந்த பையன் தாம்பா எனக்கான பேரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் தராத ஒரு விஷயத்த நம்மளா தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லி நம்ம தேவ சித்தம்னு சொல்றேங்க. ஆனா பைபிள் சொல்லுது தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதாவது என்னன்னா, தேவன் ஒருத்தங்களை இணைக்கிறாரு அப்படின்னா அதை மனுஷங்களை பிரிக்கவே முடியாதாமா. மனுஷங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா அது தேவன் நினைச்சதே கிடையாதாமா. சரி, அந்த பிரிக்கிற மனுஷங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா தாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பையனோ பொண்ணோ நம்ம லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்லிட்டு நம்ம பிரேக்அப் பண்றதை விட நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம பெற்றோர்கள் சொல்ற ஒரு பையனோ பொண்ணு நம்ம கல்யாணம் பண்றது தேவ சித்தத்தின்படி இருக்குங்க. அதுக்காக நான் உங்களை லவ் பண்ண வேண்டாம், லவ்க்கு நான் எதின்னு நான் சொல்லலைங்க. உங்க பேரண்ட்ஸோட அனுமதியோட நீங்க லவ் பண்ணலாம், திருமணம் பண்ணிக்கலாம், நீங்க அது ஓகே. ஆனா இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சுட்டு நீங்களா ஒரு பேரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் அவனையும் ஏமாத்திக்கிட்டு அவளையும் ஏமாத்திட்டு வாழ்றதை விட நீங்க ஏசப்பாக்கு உண்மையாவும் அம்மா அப்பாவுக்கு உண்மையாவும் வாழ்றது எவ்வளவு மேலுங்க. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதற்கு கடவன் சொல்லுது. தேவன் நினைச்சாருன்னா உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை நிச்சயமா இருக்கும். அதை மனுஷங்களால பிரிக்கவே முடியாதுங்க. God bless you.